அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பச்சை பயிர் வச்சு எப்படி செஞ்சு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நைட்டே நான் பச்சை பயிர் நல்லா கழுவி ஊற வச்சுக்கிட்டேன். மார்னிங் போல் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்து நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு சட்டியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு நான் வந்து இதுக்கு வந்து 200 கிராம் அளவு கருப்பட்டி எடுத்துருக்கேன். கருப்பட்டி தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அளவு கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு கொதி வந்தால் போதும். அது வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுக்கு நடுவில் வந்து நான் 4 பத்தை போல் தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து தண்ணியை விட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காய், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பச்சை பயிர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பயிரை செஞ்ச மாதிரியே இருக்காது, கொஞ்சம் கூட ஸ்மெல் வரவே வராது. நம்ம சர்வ் பண்ணும்போது குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். என் குட்டீஸ்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மீ விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மீ விளாக்ல பார்க்கலாம். பாய்.